எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5 பேர் சரணடைந்துள்ளனர். திருநென்றவூர் காவல் நிலையத்தில் 5 பேர் சரணடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. போலீசாரால் தேடப்பட்டு வந்த பிரேம், சேகர், கருணாமூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். போலீசாரால் தேடப்பட்டு வந்த பிரேம், சேகர், கருணாமூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநென்றவூர் காவல் நிலையத்தில் சரணடைந்த 5 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5 பேர் சரணடைந்துள்ளனர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நிகழ நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்போது வரை 28 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சுமார் 14 பேருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ள நிலையில் தற்போது திருநென்றூர் பகுதியில் 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் தொடர்ந்து 28 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 5 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இந்த கொலை வழக்கானது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் சிபிஐ தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது வரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்காத இருந்து வரும் நிலையில் தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 பேர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 28 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 5 பேர் சரணடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவர்களிடம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு உரிய விசாரணைக்கு பின்னரே அவர்கள் நீதிமன்றத்தில் அழைத்துச் சென்று பின்னர் சிறையில் அடைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.